ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு தேக்கடி ட்ரிப் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு ரிமெம்பரன்ஸ் தான், அதுக்காக தான் நான் இதை வீடியோவாக போடுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம்க்கு காரில் போயிட்டு விழுப்புரம் டு மதுரை வந்தே பாரத் ட்ரெயினில் போனோம். மதுரையிலேருந்து தேக்கடிக்கு திருப்பி டாக்ஸியில் போனோம். வழியில் திராட்சை தோட்டம் வந்தது. இந்த டிரைவர் அங்கே நிறுத்தி எங்களை உள்ளே கூட்டின்னு போய் காட்டினார். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த திராட்சை தோட்டம். திராட்சையெல்லாம் நம்ம கொடியில் வளரும்னு ஃபோட்டோலாம் பார்த்துருக்கோம். பட் நிஜத்தில் இந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு ப்ளீஸிங்காக இருந்தது. ஒரு சைட் ஃபுல்லாக க்ரீன் கிரேப்ஸு, ஒரு சைட் ஃபுல்லாக பிளாக் கிரேப்ஸு. இது பறித்து அப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர்ஃபுல் ஸ்வீட் டேஸ்ட் நம்ம கிரேப்ஸ் சாப்பிட்ருக்கவே மாட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்க சொன்னாங்க. எல்லோரும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்ட்டு இந்த கிரேப் வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திராட்சை தோட்டத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அங்கேயே திராட்சை ஜூஸ் விற்றாங்க. அதை வாங்கி ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்டுட்டு தேக்கடிக்கு போயிட்டோம். கிளப் மஹிந்திராவில் மெம்பராக இருக்கிறதுனால நாங்கள் இந்த தடவை தேக்கடி பிளான் பண்ணி அங்கே போனோம். இதுதான் தேக்கடி ரிசார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. தேக்கடியில் மரங்கள்லாம் ரொம்ப ஹைட்டாக பெருசாக இருந்தது. இதுதான் கிளப் மஹிந்திராவோட என்ட்ரன்ஸு. எங்களுக்கு 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம், 303 and 304. ஸோ ரூம் வாசலுக்கு வந்தாச்சு. சின்ன ரூம் தான், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரூம் டூர் பார்த்தோன்னா என்ட்ரன்ஸு, இங்கே லக்கேஜ் கார்னர், வார்ட்ரோபு, பெட்டு, அதுக்கப்புறம் டிவி, சோஃபா. நாங்கள் எப்போ ரூம் புக் பண்ணாலும் கிச்சனெட்டோடு சேர்த்து இருக்கிறத தான் புக் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு செல்ஃப் குக்கிங் பண்ணி சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஸோ ஒரு சின்ன கிச்சனெட் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்ரூம்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் ரொம்ப கன்வீனியண்ட்டாக நல்ல ஹைஜீனிக்காக சுத்தமாகவே இருக்கும் கிளப் மஹிந்திரா ரிசார்ட்டில். இது பாத்ரூம், இது டாய்லெட். அதுக்கப்புறம் இந்த சைடில் பாத்ரூம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரிசார்ட்டோட ரூம் டூரு. அப்படியே வெளியில் வந்தோன்னாக்க இதுதான் என்ட்ரன்ஸ், பால்கனி. எங்கள் ரூமுக்கு எதிர்க்கவே ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக தூங்கி எழுந்தோடனே இந்த தண்ணியை பார்க்குறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. சுற்றி ஒரு ஃபுல்லாக க்ரீனரிஸ் தான், பொல்யூஷன் இல்லாத காற்று. எதிர்க்கவே அவகேடோ ட்ரீ இருந்தது. அவகேடோ ட்ரீலாம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த ஃப்ரூட்டு தான் பார்த்துருக்கேனே தவிர ட்ரீ பார்த்ததில்ல. மார்னிங் அப்படியே ரிசார்ட்டை சுற்றி ஒரு வாக் மாதிரி போனோம். ஃபுல்லாக பச்சை பசேல்னு பெரிய 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 இலைகள், செடிகள், வானுயர்ந்த மரங்கள், தண்ணி, ஸ்விம்மிங் பூல், சுத்தமான ஸ்விம்மிங் பூல். நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்கலையேங்கிற ஃபீலிங் கொஞ்சம் இருந்தது எனக்கு. மரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டாலாக ஹைட்டாக இருக்குன்னு. ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ரிசார்ட் மாதிரி தான் இது. அடுத்தது ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்லனாலும் சும்மா நான் வீடியோ மட்டும் எடுத்தேன். ஏன் சாப்பிட்லனாக்க இப்போது பஃபே சிஸ்டம். எங்களால் இப்போ ஒரு 1200 rupees சார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு 100 rupeesக்கு கூட சாப்பிட முடியாது. நாங்கள் எல்லாருமே சீனியர் சிட்டிசன், வெஜிடேரியன், நிறைய ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் செல்ஃப் குக்கிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்பப்போ வெளியில் ஏதாவது டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். இது டெசர்ட் கார்னர். நல்லா சாப்பிட்றவங்க யங்ஸ்டர்ஸ்லாம் தாராளமாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம். ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். 5 star ஹோட்டல் லெவலில் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுனால உடம்புக்கெலாம் எந்த பிரச்சனையும் வராது. காஃபி கார்னர் மாதிரி வச்சுருந்தாங்க, ஃப்ரெஷ் கிரவுண்ட் காஃபிக்கு. இது ரிசப்ஷன் ஏரியா. வெளியில் பார்க்கிங்கெல்லாம் நல்ல பெருசாக இருக்கும். எவ்வளோ காசு வேணால் நம்ம எடுத்துன்னு போய் நிறுத்தலாம். காரு, வேனு, எது வேணாம். நல்ல வாஸ்ட் ஏரியா. எதுவுமே குட்டி குட்டியாலாம் இருக்காது. நம்ம அப்பார்ட்மெண்ட் சின்ன சின்ன சந்து தெருன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியா பார்க்குறதே நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். எவ்வளோ ஹைட்டான ட்ரீஸ் பாருங்கள். எனக்கு இந்த வானுயர்ந்த சோலையிலே அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவ்வளோ டால் ட்ரீஸ், ஸ்கை ஸ்கிராப்பிங் ட்ரீஸ்னு சொல்லலாம்.
அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான மனசுக்கு இதம் தரக்கூடிய அனுபவமாக இங்கே எல்லாருக்குமே அமைஞ்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். பக்கத்துலேயே பாருங்கள் நம்ம மூதாதையர், அதாவது மங்கீஸ் வந்து நிறைய கண்ணில் தென்பட்டது. மரங்கள் இருந்தாலே மங்கீஸ் இருக்கும் இல்லையா? அப்படியே நாங்கள் வெளியில் ஒரு வாக் போயிட்டு அங்கே டீ கடையில் பால் பேக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் வடையெல்லாம் வாங்கிட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் ரூமுக்கு வர பார்த்தே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சேர்ந்தது. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு நேச்சுரல் எக்ஸசைஸாக அமைஞ்சிடுது. ரிசார்ட்டுக்கெலாம் போகும்போது நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்தாலே நல்ல பெரிய வாக்குக்குரிய எனர்ஜி வந்து நமக்கு பர்ன் ஆகும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ திருப்பி நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து நான் எப்பயுமே எங்கே போனாலும் ஒரு சின்ன சைஸ் ரைஸ் குக்கர் மட்டும் கையில் எடுத்துன்னு போவேன், அரிசிலாம் எடுத்துன்னு போவேன். ஸோ அரிசியில் சாதம் பண்ணியாச்சு. மைக்ரோவேவ் அவன் இருக்கும் கிச்சனெட்டில். பொட்டேட்டோலாம் வாங்கிட்டு அதை கறி மாதிரி பண்ணோம். ஸோ ஹாட் ரைஸ் 4 பேருக்கு இல்லையா, அதனால் சாதம் வடிச்சிட்டு வீட்டிலேருந்தே பருப்பு பொடி, அதுக்கப்புறம் வெத்த குழம்பு அதெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தோம். ரசம் ப்ரீமிக்ஸ் வச்சுருந்தேன்னா வெந்நீர் ஊற்றி அதை ரசமாக பண்ணியாச்சு. இந்த டீ கடையில் வடை வாங்கியிருந்தோம். பொட்டேட்டோ ஒரு 4 பொடியாக நறுக்கி அப்படியே மைக்ரோவேவ் அவனில் உப்பு காரம் போட்டு கறியாக பண்ணியாச்சு. நெய் எண்ணெயெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தோம். அங்கே போயும் சமையலான்னு கேட்குறவங்களுக்கு எங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அதனால் நாங்கள் அதை செஞ்சோம். அடுத்தது போட்டிங் போகலான்ட்டு இந்த இடத்துல தான் ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும். அங்கே வந்து என்ட்ரன்ஸ்க்கும் பஸ் டிக்கெட்டும் போட்டிங்க்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். போட்டிங்க்கு பஸ்ஸில் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். கார்லேயோ நடந்தோ இல்லை ஓன் வெஹிக்கிள்லேயோ ஜீப்லையோ எதுலேயுமே போக முடியாது. அவங்க பேட்ரி ஆப்ரேட்டட் பஸ் வச்சுருக்காங்க, அதில் மட்டும்தான் நம்ம போக முடியும். இதெல்லாம் ஒரு கேரளா கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல சிஸ்டம். பொல்யூஷன் இல்லாமல் பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் ரொம்ப லிமிட்டட் ஸ்பீடில் தான் போகுது. சத்தம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ போட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீக் டேஸில் தான் போனதுனால ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, மைல்டாக தான் கூட்டம் வந்தது. போட்டிங்க்கு டிக்கெட் கவுண்டருக்கு போனோம். ஒரு டிக்கெட் வந்து 225. கேரளாவில் ஒரு இது என்னென்னா மோஸ்ட்லி கேஷ் தான் கேட்குறாங்க, ஆன்லைன் பேமெண்ட் என்கரேஜ் பண்ணுறதில்ல. பட் நம்ம அதுதான் இருக்குதுன்னு சொன்னோன்னாக்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கேயும் நிறைய மங்கீஸ் பார்க்கலாம். நம்ம கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் ஒழிச்சு தான் எடுத்துன்னு போகணும், இல்லாட்டா டப்புன்னு பிடுங்கிடுது மங்கீஸு. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். உடனேவே எங்களுக்கு போட்டிங்க்கான சான்ஸ் கிடச்சிடுது. டிக்கெட்லேயே நம்ம போட்டோட பேர், சீட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. எங்கள் போட்டு பேர் ஜலஜோதி. அதில் ஏறி நாங்கள் எங்கள் சீட்டில் அலாட்டட் சீட்டில் உட்காந்துட்டோம். நல்ல பேக் வாட்டர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். போட்டுக்கு கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்ததுனால மாடி ஏறி தான் போனோம். எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அங்கே இருக்கிற போட்மேன் அட்டெண்டர்ஸ்லாம். அவங்களே லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவங்களே போட்டு விட்டு என்ன கேட்டாலும் உடனே என்கரேஜிங்காக பேசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க தேக்கடியில் இருந்த போட்மேன் மற்ற எல்லா மக்களுமே. போட் ரைடு வந்து ஒரு 1.5 hours ரைடு, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. இப்போ இதுவே நம்ம ஊர் போட்டு ஸ்பீடில் போச்சுன்னா இது ஒரு 15 to 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அவங்க இந்த ஸ்பீடில் போகிறதுனால இந்த ரைடு வந்து 1.5 hours எடுத்துக்கிறது. 2 பக்கமும் அடர்ந்த காடு, நடுவில் போட்டிங். இதில் வந்து ரொம்ப வைல்டு அனிமல்ஸ்லாம் நமக்கு கண்ணில் படாது. சின்ன சின்ன பேர்ட்ஸு அது மாதிரிலாம் கண்ணில் படும். அந்த போட்மேனே இந்த ஃபோட்டோலாம் நம்ம மொபைல் வாங்கி எடுத்து கொடுத்தாங்க. பைசன்லாம் உட்காந்துருந்தது, பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இது பெரிய ஆஸ்ட்ரிச்சு. நம்மளால் அவ்வளோ கரெக்டாக எடுக்க முடியாது, அவங்களுக்கு எது எது எங்கே இருக்குன்னு தெரியாதனால அழகாக எடுத்து கொடுத்தாங்க. டாட்டாய்ஸு, அதுக்கப்புறம் மான், இதெல்லாம் தான் இருந்தது. ரொம்ப வைல்ட் அனிமல்ஸ்லாம் எதுவும் கண்ணில் படலை. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த வாட்டருக்கு நடுவில் ரொம்பவே அழகாக உட்காந்துருந்தது. எவ்வளோ சலனம் இல்லாத தண்ணி பாருங்கள். போட்டு வந்து எந்த அனிமலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த தண்ணியில் வாழற ஜீவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப மெதுவாக தான் போகுது. இந்த ஸ்பீட் தான் போகுது ஃபுல் போட் ரைடுமே.
அதனால் ஒரு சலனமே இல்லை. நம்ம ஊர் போட்லாம் தண்ணியை கிழிச்சிட்டு போகும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. எங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சாங்க, கல்யாணின்னு இந்த குட்டி. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எங்களுக்கு கிடச்ச நியூ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது அன்றைக்கி ஈவினிங் ஒரு கதகளி ப்ரோக்ராமுக்கு போனோம். நேட்டிவ் ஃபோக்ஸ் இல்லையா, அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் எப்போ போனாலும் இந்த டான்ஸ்க்கெலாம் போவோம். லைவாக டான்ஸ் பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எப்பயுமே மீடியா வந்ததுக்கப்புறம் லைவ் சிங்கிங், லைவ் டான்ஸ் எல்லாம் பார்க்கவே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா. அதனால் நாங்கள் இந்த கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் போனோம். 300 rupees ஒரு டிக்கெட்டு, கதகளி டான்ஸு, அதை பார்க்க போனோம். இந்த இதில் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னாக்கா, எப்படி அவங்க கதகளிக்கு ட்ரெஸ் பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. முன்னாடியே போயிட்டோம். நாங்கள் 5 o'clock ஷோக்கு 4:30க்கெலாம் போயிட்டோம். ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் முன்னாடியுமே அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட நான் பார்க்கல. ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு இதில் இப்படி நிறைய ஃபோல்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதை அந்த கயிறுக்குள்ளே விட்டு விட்டு சொருகி அம்ப்ரெல்லா மாதிரி பண்ணிடுறாங்க. இதை நான் ஒரு தனி வீடியோவாகவே போடலாம். அடுத்தது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது. எல்லாமே லைவ் டான்ஸ் தான். ரெக்கார்டெல்லாம் போடவே இல்லை. அந்த ஓரத்தில் உட்காந்து அவர் லைவாக கமெண்ட் பண்ணி பாட்டு பாடி எல்லாம் லைவாக பண்ணுறாரு. டான்ஸும் நமக்கு முன்னாடியே அவங்க ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷனோட நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது முடிஞ்ச உடனே நாங்கள் அன்றைக்கி நைட்டு ஹாப்பி ஹப்னு இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் கிளப் மஹிந்திராவில். ஆக்டிவிட்டீஸ்லாம் வைப்பாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு கேரம் போர்டு விளையாடணும். எப்போது நாங்கள் போனாலும் கேரம் போர்டு தான் எங்களுக்கு பிடிச்ச கேம். ஸோ அது விளையாடுவோம். நல்லா என்ஜாய் பண்ணி 4 பேரும் கேரம் போர்டு விளையாடணும். ஒரு 1/2 hour to 1 hour விளையாடிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டுன்னு. இதெல்லாம் நம்ம சின்ன வயசு ஞாபகங்களை நமக்கு கொடுக்கும். நம்மளோட இளமை காலத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம். ஸோ கேரம் போர்ட் நாங்கள் என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடினோம். என்ன ஃபோட்டோ எடுக்க தான் ஆள் இல்லை. நான் வீடியோ எடுத்ததுனால நான் மட்டும் தெரியவே இல்லை. அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாருமே. யார் ரெட் அண்ட் ஃபாலோ போடுறதுங்கிறதுல போட்டி. தம்பிங் இப்படி விளையாடலாம் அப்படி விளையாடலான்னு இது. ஸோ அது முடித்தோடனே அன்றைக்கி பொழுது முடிஞ்சிருது. மறுநாள் காலம்புற நானும் எங்கள் மாமியும் போய் பால் பேக்கெட் வாங்கிட்டு வரலாம், ஒரு வாக் போயிட்டு வரலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் ஃபுல்லாக மூங்கில் காடு. நல்ல தடியாக கேன் ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபுல் மூங்கில் காடு இருந்தது. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி மெதுவாக நடந்து போய் நாங்கள் வாங்கின்னு வந்துட்டு அன்றைக்கெலாம் ரொம்ப சைட் சீயிங் போல் கொஞ்சம் ஷாப்பிங், சிப்ஸு அது இதை வாங்கிட்டு ஸ்பைசஸ் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் திருப்பி கேபில் மதுரைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். மதுரையில் கொஞ்சம் ட்ரெயினுக்கு டைம் இருந்ததுனால திருமலை நாயக்கர் மஹால் போனோம். வழியில் குச்சனூருங்கிற ஒரு சனீஸ்வரன் கோயில் போனோம். அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் மஹால் போனோம். திருமலை நாயக்கர் மஹால் அவ்வளோ பெருசாக அவ்வளோ வேலைப்பாடோடு நல்லா இருக்குது. பட் நல்லா மெயின்டைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டிக்கெட் சார்ஜெல்லாம் 10 ரூபா தான் வாங்குகிறாங்க. இன்னும் கொஞ்சம் டிக்கெட் சார்ஜை ரைஸ் பண்ணி இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ண. இதுவே வேறு ஸ்டேட்டில் இருந்ததுன்னா இதை வேறு லெவலுக்கு கொண்டாடியிருப்பாங்க. இது ஏதோ அனாமத்தாக கிடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. லோக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ட்ரெயின் டைமை கனெக்ட் பண்ணி கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு திருப்பி வந்தே பாரத்தில் ஏறி விழுப்புரம் வந்தாச்சு. விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு கார் அங்கே பார்க் பண்ணியிருந்தோம், அதில் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட்